ஹலோ வீவர்ஸ், நேற்றைய முன்தினம் இரவு வயது மூப்பு மற்றும் மாரடைப்பின் காரணமாக பிரபல பாடகி ஜானகி அம்மா உயிரிழந்துட்டாங்க. இவரது உடலானது நேற்று மைசூர்ல இருக்கக்கூடிய இவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கமானது செய்யப்பட்டது. ஜானகி அம்மாவுடைய இறுதி சடங்கின் போதுதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே எழுந்திருந்தது. இவங்களுடைய பேத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபப்பட்டு கத்திருக்காங்க. அதாவது யாரும் கிட்ட வராதிங்க, நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடும் எமோஷனலோடும் பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. திடீரென இவங்களுடைய பேத்தி ஏன் கோபப்பட்டிருக்காங்க, அப்படி அந்த இடத்துல நடந்தது தான் என்ன என்பது குறித்த தகவல்கள் தான் இப்போது கிடைச்சிருக்கு. அது பற்றி தான் பார்க்க போறோம். இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய அனைவருக்குமே திடுக்கிடக்கூடிய வகையிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஜானகி அம்மாக்கு கிட்டத்தட்ட 88 வயசாகுது. சனிக்கிழமை 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியமானது ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. உடனடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே இவங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ணி சிகிச்சையுமே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கான சிகிச்சை போயிட்டு இருக்கும் போதே தொடர்ந்து அடுத்தடுத்த மாரடைப்பு அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து சில விளக்கமுமே கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய உடலானது நேற்றைய நாள் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் இவங்களுடைய பேத்தி பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டி இல்லை அப்படிங்கிற அந்த சோகத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து போய் இருந்திருக்காங்க. அதாவது இவங்க வெளியுலகத்தில் ஒரு பிரபல பாடகி அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாகத்தான் இருப்பாங்களாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு மட்டும்தான் இருக்கணும், அதற்கான நேரத்தை தான் இங்கே செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுடைய பாட்டு ரெக்கார்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்களும் வெளியே போய் தான் பண்ணுவாங்களாம். அதே போல் ப்ராக்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்களாம். வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அம்மாவாகவும் ஒரு நல்ல பாட்டியாகவும் ஒரு நல்ல மனைவியாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த 88 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதனால இவங்களுடைய பேத்தியான அப்சராக்கு இவங்க மேலே பார்த்தீங்கன்னா அதீத அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தன்னுடைய பாட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணாவும் பாத்தீங்கன்னா கடந்த 5 மாதத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா திடீர் மாரடைப்பின் காரணமாக பாத்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. ஸோ பையன் தானே இவங்களுக்கு எல்லா விதமான இறுதி சடங்கும் செய்யணும். ஆனால் அப்படிப்பட்ட பையனே இப்போது இல்லாதனால பையனுடைய மகளாக இருக்கக்கூடிய பேத்தியான அப்சரா பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பாட்டிக்கு எல்லா விதமான இறுதி சடங்குகளையும் செய்கிறேன், யாரும் கிட்ட வராதிங்க, என்னை தடுக்க செய்யாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி கத்திருக்காங்க. அதாவது பொண்ணுங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதனால அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி கத்தி பேசியிருக்காங்க. என்னுடைய பாட்டிக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நான் தான் செய்வேன், அவங்கள நான் தான் சுமந்து செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருக்காங்க. இவங்களுடைய மருமகளான உமா கிருஷ்ணாவுமே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதாவது ஜானகி அம்மாவும் நானும் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் போல பேசிக்க மாட்டோம், ஒரு அம்மா மகள் போலவும் ஒரு தோழியாகவும் தான் பார்த்தீங்கன்னா என் கூட அவங்க பழகியிருக்காங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள அவங்க ரொம்ப 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 எளிமையானவங்க. ஒரு சாதாரண அம்மா போலையும் சாதாரண என்னுடைய குழந்தைகளுக்கான ஒரு பாட்டி போலவும் தான் நடந்துப்பாங்க. எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு செலிபிரிட்டி, நம்ம ஒரு பாடகி அப்படின்னு ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா வீடுல அவங்க காட்டிக்கிட்டதே கிடையாது. எங்களோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த பிரிவானது எங்களுடைய மனதுல நீங்காத துயரத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தாங்க. ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாகத்தான் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. அதே சமயம் இவங்களுடைய கணவருமே பார்த்தீங்கன்னா 1997 பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இவங்க கணவர் இறந்த போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஆதரவு என்னன்னா சரி இனி நம்முடைய பையனுக்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பையனுமே கடந்த 5 மாதத்திற்கு முன்பாக உயிரிழந்த விஷயமானது இவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அதாவது அவன் இருந்து நான் போயிருந்தா கூட பரவாயில்லையே,
அவன் இல்லாத இந்த உலகத்தில் இந்த பூமியில் நான் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பலருக்கிட்டையுமே சொல்லி புலம்பியிருக்காங்க. இதற்கு மேலே நான் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்தீங்கன்னா பெருசாக கவனிச்சுக்காம இருந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வயது மூப்பு காரணம், அதே போல் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சிக்காத காரணத்தால தான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இறப்பானது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க. அதோடு இவங்களுடைய பேத்தியான அப்சரா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்களுடைய பாட்டியின் இறுதி சடங்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தனிப்பட்ட நிகழ்வாகவே இருக்க வேண்டும். தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என பின்னணி பாடகி எஸ் ஜானகியுடைய பேத்தி அப்சரா பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது பாட்டியும் பிரபல பின்னணி பாடகியுமான எஸ் ஜானகி மறைவு செய்தியை நான் மிகுந்த மனவேதனையுடன் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். குடும்பத்தினர் வாரி வழங்கிய அன்புக்கு மத்தியில் எங்களுடைய பாட்டி அமைதியான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்காங்க. பாட்டியின் இறப்பால நாங்கள் அனைவருமே மிகவுமே உடைஞ்சு போயிட்டோம். அவர் வாழ்ந்த அசாதாரண வாழ்க்கைக்காகவும் காலத்தால் அழியாத இசையின் மூலமாகவும் மக்கள் மனதை கொள்ளை கொண்ட மகிழ்ச்சிக்காகவும் நாங்கள் அனைவருக்குமே நன்றியுடன் இருக்கின்றோம். இந்த உலகிற்கு வேண்டுமானால் அவரது தனித்துவமான குரல் ஏராளமான எண்ணற்ற நினைவுகளை தரலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில அவர் எங்களிடம் பாசம், பரிவு, கருணை காட்டிய அன்பான பாட்டி. அவரது நினைவுகள் எப்போதுமே எங்களுடன் தான் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. மேலும் இந்த சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து மீண்டு வர எங்களுடைய குடும்பத்தினரின் தனிமைக்கு மதிப்பளிக்க வேண்டும். எங்களுடைய பாட்டி உடல்நல பாதிப்பால் அவதியுற்ற போது உறுதுணையாக இருந்தவர்கள், பிரார்த்தனை செய்தவர்கள், எங்களுடைய நலம் விரும்பி ஆகியோருக்கு நன்றிகள். உங்களுடைய அன்புக்கு நன்றி என அப்சரா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்காங்க. அதோடு அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனவேதனையில் இருக்கும்போது அவங்களுடைய இறுதி சடங்குல பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இல்லை, அடுத்து பையன் ஸ்தானத்தில் வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனேயே தன்னுடைய பேத்தி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த அப்சரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பாட்டிக்கு எல்லாமே செய்கிறேன், நான் அவங்கள சுமந்து செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகி பேசியிருந்தாங்க. யாரும் கிட்ட வராதிங்க, என்னுடைய பாட்டிக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுததோடு ரொம்பவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகி கத்தியுமே பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பப்படியே எல்லா விதமான இறுதி சடங்குகள் எல்லாமே செய்யப்பட்டு அதன் பிறகு அவங்களே கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டியுடைய உடலையுமே சுமந்து சென்று அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய உடலானது அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்சரா செய்த இந்த விஷயத்துக்கு பலருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வராங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய இறப்பு செய்தியை கேட்டு பலருமே வேதனை அடைந்து வருவதாகவும் சொல்றாங்க. மேலும் ஜானகி அம்மா பாடின பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடலையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.